Hi guys, welcome back to my channel Abdi Vlog. So இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோஸ்ல கமெண்ட் பண்ணியிருந்த ஒரு கமெண்ட் பத்தி தான். அது மட்டும் இல்லாம நான் ஃபேஸ் பண்ண ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூவை பத்தி தான் இதுல பேச போறேன். இது ஷூட் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா கிச்சு சபில ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் மெயின் ரீசனே. அப்படி என்னன்னா என்னோட போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பத்தி தான். ஏன்னா அந்த சிஸ்டர் வந்து அவ்வளோ ஒரு ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ல இப்போ இருக்கிறாங்க போல. சூசைட் பண்ணிக்கணுன்ற அளவு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது, அது எப்படி வந்து ஹேண்டில் பண்றது, உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நியூ மாமா ஆக போற நீங்களுமே ப்ளீஸ் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பத்தி ஒரு சின்ன ஒரு புள்ளி கூட தெரியாத ஆள் தான். பிஃபோர் டெலிவரி, ஆஃப்டர் டெலிவரி ஸ்ரீ பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிறந்த அடுத்த நாள்லேருந்தே எனக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ன்றது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட பாவா தான். இந்த வீடியோ ஃபுல்லாகவே அவர் தான் தாக்கப்படுவார். சொல்லப்போனா எனக்கு எதனால அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க என் கூட இல்லவே இல்லை பாப்பா பிறந்ததுலேருந்து. ஒரு 5 நிமிஷம் அவங்க தனியா போனா கூட என்ன போயிட்டாங்க அப்படின்னு எனக்கு அதுவே டிப்ரெஷன் ஆக ஆரம்பிச்சுது. அதே மாதிரி என்னன்னா குழந்தைய பார்க்க வந்தவங்க எல்லாம் என்ன மூக்கு இப்படி இருக்கு, என்ன தலை இப்படி இருக்கு, தலையை பிடிச்சி விடுங்க, என்ன கால் வந்து குழந்தைன்னா இப்படி காலை வயிற்றுக்குள்ள வந்து சுருக்கி வச்சிருப்பாங்க, வெளியில வந்தோம்னா நல்லா கால் விரிச்சு வச்சிருப்பாங்களே, என்ன கால் இப்பவே இப்படி வைக்குது அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க கேட்டது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு டிப்ரெஷனா வந்து ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே. சரி ஓகே அப்படின்னு. ஆனா எனக்கு அது டிப்ரெஷன் எனக்கு அவ்வளோ இதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை அப்போ, அந்த டைம்ல தெரியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மெயினா எனக்கு இதுல முழுக்க முழுக்க டிப்ரெஷன் ஆனதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா பாவா தான். நைட்ல வந்து பாப்பா இருக்கிறதுனால பெட்ல வந்து நானும் பாப்பா 2 பேரும் தான் தூங்குவோம். பாப்பாவுக்கு வந்து வெயிட் லோன்றதுனால எல்லோ லைட் போட்டிருப்பேன், குண்டு பல்பு போட்டிருப்பேன். அதனால ஃபேன் போட மாட்டேன். ஏன்னா ஸ்ரீயை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஹீட்ல வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அவங்களுக்கு நல்லது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்ததுனால நான் ஃபேன் போட மாட்டேன். நான் ஃபேன் போடாம கூட தூங்கிப்பேன். ஆனா வந்து பாவா சுத்தமா தூங்க மாட்டாங்கன்றதுனால இவங்களை வந்து ஆன்ட்டி வந்து அந்த ரூம்ல போய் படுத்துக்க, அங்கேயே தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க தூங்க வச்சுட்டாங்க. ஸோ நைட்டெல்லாம் வந்து நான் மட்டும்தான் இந்த ரூம்லயே இருந்தேன். சிசேரியன்றதுனால நான் அம்மா வீட்டுக்கும் போல, அக்காவுக்கும் பேங்க் இருந்ததுனால அவங்களும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்கவுங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்க. எனக்கு என்னன்னா என்னை தனியா விட்டதுதான் வந்து எனக்கு அதிகமா டிப்ரெஷன் ஆனதே. ஸோ வந்து நீங்க பிரெக்னன்ட் லேடிஸோட ஹஸ்பண்ட் அவங்க வீட்டில் உள்ளவங்க யாராச்சும் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து நியூ மாமா இருக்கிறவங்கள வந்து தனியா விடாதீங்க. மோஸ்ட்லி அவங்கள வந்து தனியா விட்டீங்கன்னா கண்டிப்பா நமக்கே தெரியாது நம்ம என்னென்ன யோசிக்கிறோம்னு சொல்லிட்டு. அவ்வளோ யோசனை, தப்பான யோசனைகள் மட்டும்தான் வருது, கரெக்டான யோசனையே வரமாட்டேங்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் எனக்குமே வந்துச்சு. அப்போ ஒரு டைம்ல இது சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு வந்து எனக்கு தெரியல. பட் வந்து யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த டைம்ல எனக்கு இருந்த விஷயத்த தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். எதையும் மறைக்காம ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்ரீ வந்து ஒரு டைம்க்கு மேல ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே வந்து, ஆனா எனக்கு ஃபீடிங்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு. அதை வந்து என்னை யாருமே எந்த குறையுமே சொல்லல. மற்றபடி சாப்பிட்றதுலையுமே வந்து ஆன்ட்டி வந்து இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க என்ன சொன்னதே கிடையாது. ஏதாச்சும் ஒண்ணு சின்னதாவாச்சும் அவங்க யாருக்கும் தெரியாமலாச்சும் வந்து ஆன்ட்டி வந்து எனக்கு சாப்பிட கொடுத்துருவாங்க. ஸோ அதை பத்தின டிப்ரெஷனுமே எனக்கு எதுவுமே வரல. ஆனா வந்து எனக்கு என்னன்னா நைட்ல வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி எதுக்கு அழுகுறேனே தெரியாம அழுதேன். எதனால வந்து சிரிக்கிறதுன்றது எனக்கு சுத்தமா இல்லாமலே போயிடுச்சு. ஆனா ஸ்ரீ வந்து கொஞ்ச நேரம் என் கூட இருக்கும்போது நல்லா இருக்கும். ஃபீட் பண்ற டைம்ல ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அவளை. ஏன்னா எனக்கு ஸ்ரீக்கு ஃபீட் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபீட் பண்ற டைம்ல எல்லாம் ஹாப்பியா தான் இருந்தேன். பட் இந்த கரெக்டா நைட்டு 9 மணிக்கு மேல எனக்கு எந்த பேய் பிடிக்கும்னே தெரியாது, அவ்வளோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன். அப்போ ஒரு நாள் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு 4 மணி கிட்ட இருக்கும், ஸ்ரீ பாப்பா எழுந்து அழுதாங்க. அப்போ வந்து ஃபீட் பண்ணிட்டு அப்பயுமே அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பைத்தியம், தூக்கம் ஆல்ரெடி கிடையாது வேற. ஏன்னா ஸ்ரீ பாப்பா எழுந்துகிட்டே இருந்ததுனால தூக்கம் கிடையாது. அவளை சமாதானப்படுத்துறதுக்கும் ரூம்ல யாருமே கிடையாது, நான் தான். ஸோ அப்போ நான் ஏன் அப்படி யோசிச்சேன்னு இப்ப வரையுமே நான் யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ப்ளீஸ் யாரும் வந்து அப்படி பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. என்ன பண்ணேன்னா ஸ்ரீ பாப்பா வந்து தலகாணி, அதாவது எதுவும் நான் பண்ணல, பக்கத்துல இங்க படுத்திருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா தலகாணி எடுத்துட்டு பேசாம வந்து பாப்பா இருக்கிறதுனாலதான் வந்து என்னை யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க, பாவா என்கிட்ட இருக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே அப்படி
நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டேன்னா பேசாம தலகாணி வச்சு அமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த தலகாணியை வந்து எடுத்தேன். இந்த தலகாணியில ஒரு பில்லோ வந்து நான் எடுத்தேன். ஆனா எடுத்த அடுத்த செகண்ட் வந்து எனக்கு என்ன எப்படி மைண்ட் மாறிச்சு சுத்தமா புரியல. அப்ப ஆனா ஸ்ரீ அழுதுகிட்டு இருந்தா. டக்குன்னு ஒரு செகண்ட்ல வந்து எனக்கு ஐயோ என்ன பைத்தியக்காரத்தனம் நம்ம பண்றோம், நம்மளோட குழந்தையாச்சு அதுன்னு சொல்லிட்டு தலகாணியை கீழே போட்டு ஸ்ரீயை கட்டி பிடிச்சி 4 மணிக்கு உட்காந்து ஓன்னு வந்து நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு எப்படின்னா எனக்கு சூசைட்னு எனக்கு அந்த மாதிரி தாட்ஸ் வந்து எப்போனா ஒரே ஒரு டைம் வந்துச்சு. பேசாம நம்ம செத்தரலாமா அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சுதான். பட் வந்து அந்த ஸ்ரீயை வந்து நான் தலகாணி வச்சு அமுக்கணும்னு நினைச்சது ரொம்ப பெரிய ஒரு எனக்கு எப்படி நான் பண்ணேன், எப்படி அந்த பைத்தியகாரத்தனம் பண்ணனே எனக்கு தெரியல. அப்பதான் எனக்கு தெரிஞ்சு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னா இவ்வளோ ஒரு கொடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தனியா என்னை விட்டதுனாலதான் அதான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு மெயின் ரீசன் அதான். தனியா என்னை விட்டதுனாலதான் நான் அப்படி யோசிச்சேன். ஒரு 3 மந்த் கிட்ட ஆகும்போது அது வரையுமே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ல ரொம்பவே இருந்தேன். பாவா கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்க எப்பெல்லாம் என் ரூம்ல இருக்காங்களோ அப்பெல்லாம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன். என்னை கூட்டு போய் எங்க அம்மா வீட்டுல விடுங்க, இனிமே நமக்கு செட் ஆகாது அப்படிலாம் சொல்லிலாம் வந்து நான் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைம்ல அவங்க என்ன சமாதானப்படுத்துறேன்னு என் கூட இருப்பாங்க. ஸோ வந்து சண்டை போட்டா நம்ம கூட இருக்காங்க போல அப்படின்னு நினைச்சு இன்னும் அதிகமா சண்டை போட்டேன். அந்த டேஸ்லாம் இப்ப நினைக்கும் போது என்னடா நம்ம இப்படி இருந்திருக்கோமே, இவ்வளவு மோசமா இருந்திருக்கோமே அப்படின்னு நினைச்சேன். இவ்வளவுக்கும் நான் வெயிட் லாஸ் ஆகல, எனக்கு ஹேர் ஃபால் இல்லை, எதுவுமே இல்லை, வீட்டுல யாருமே என்னை கஷ்டப்படுத்தல. இருந்தாலுமே எந்த ஒரு விஷயம் எதுவுமே இல்லை, என்னை நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஆனாலுமே இந்த டிப்ரெஷன்ன்றது வருது. இதை வந்து யாருனாலுமே இதுல வந்து தப்பிக்கவே முடியாது. பட் நம்ம மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்மளை சுத்தி உள்ளவங்க வந்து நம்மளை இன்னும் கொஞ்சம் தனியா விடாம ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து வெளியில வரலாம். நான் இதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணேன் 3rd மந்த்துக்கு அப்புறம், இது வந்து 3rd மந்த் வரையும் நடந்தது. 3rd மந்த்துக்கு அப்புறம் நான் எப்படி வந்து இதுல இருந்து வெளியில வந்தேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். கரெக்டா ஸ்ரீக்கு 3rd மந்த் இருக்கும்போது அம்மா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சேன். அப்போல இருந்து அப்போ நம்ம கார் எடுத்த டைம் வேற. ஸோ அதிகமா ஸ்ரீயை வச்சுட்டு நான் வந்து சிசேரியனா இருந்தாலுமே டிராவல்னு ஒண்ணு வந்து ஆரம்பிச்சேன். அந்த டைம்ல எனக்கு போஸ்ட்மார்ட்டம்ன்றது வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லாமலே ஆயிடுச்சு. அந்த டிப்ரெஷன்ன்றது செம்ம ஜாலியா இருக்கும். வெளியில சுத்தும் போது நல்லா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் போனோம், கோவில், ஊர் சுத்துற இடம். பாபாவுமே எங்களை சலிக்காம எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போனாங்க. நானுமே வாலண்டியரா நம்ம எங்கேயாச்சும் போலாமான்னோடனே எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி கிளம்பிடுவோம். ஸ்ரீயும் எல்லா இடத்துக்குமே தான் நான் தூக்கிட்டும் போனேன். ஒரு 3 மந்த்ல இருந்து 6th மந்த் அந்த டைம்குள்ள என்ன பண்ணிட்டோம்னா நாங்க நிறைய ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு வந்து 6 மந்த் வரையும் தான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ன்றது மெயினா இருக்கும். பாப்பா பிறந்ததுல இருந்து 6 மந்த் வரையும் ஃபர்ஸ்ட் 3 மந்த் அதை அனுபவிச்சாலுமே அடுத்த 3 மந்த் வந்து டிராவல்னால அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்க அந்த மாதிரி வந்து இருக்கீங்க, உங்களால டிராவல் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு பிடிச்சவங்க கூட வந்து முடிஞ்ச அளவு போங்க. அந்த டைம்ல நமக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் பெருசாவே தெரியவே தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிராவல்ல இருக்கிற மைண்ட் செட்ல தான் இருப்போம். ஜாலியாவே போயிடும். அதே மாதிரி நிறைய லேடிஸ் வந்து வீட்டுல வேலை பார்ப்பீங்க, அதனால கூட நிறைய டிப்ரெஷன் ஆகும். ஸோ நீங்களுமே ஒரு பிரேக் மாதிரி எடுத்துக்கோங்க, நல்லா ஜாலியா இருங்க, பிடிச்ச பாட்டு கேளுங்க, அதே மாதிரி பிடிச்ச மூவிஸ் போங்க, நிறைய மூவிஸ் போங்க. ஏன்னா நான் மூவிஸ்மே போனேன். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓவர் கம் பண்ணேன். 6 மந்த்துக்கு அப்புறம் வந்து நார்மல் ஆயிடுச்சு. இந்த ஹார்மோன்ஸ் சேஞ்சுன்றதெல்லாம் வந்து நார்மல் ஆயிடுச்சு. 6 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு ஹேர் ஃபாலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வெயிட் லாஸும் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா எனக்கு அது ஒரு விஷயமாவே வந்து அப்போ தெரியல. இப்போ என்னன்னா எனக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பத்தி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் எந்த சைடு எப்படி வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு தான் எனக்கு தெரியல. பட் வந்து ஓரளவு வந்து நான் ஹேண்டில் பண்ணிடுவேன், மைண்டால அதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். நீங்க பிரெக்னென்ட் லேடிஸா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் வந்து மைண்டை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஒன்று வரும். அதுல இருந்து நம்ம எப்படி வந்து வெளியில வரலாம், நம்மளை நம்ம எப்படி பார்த்துக்கலான்னு மட்டும் யோசிங்க. மீதி தப்பா எந்த முடிவுமே கண்டிப்பா யோசனை வரும் தான், நான் வராதுன்னு நான் சொல்லவே மாட்டேன், வரும். பட் அதுல இருந்து நீங்க எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு மட்டும் யோசிங்க. முடிஞ்ச அளவு நிறைய வந்து கோவில்லாம் போங்க, அப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவ் வைபா இருக்கும். ஸோ கோவில் நிறைய போயிட்டு வாங்க. முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஜாலியா இருங்க. பிடிச்சத கொஞ்சம் கொஞ்சமாவே நீங்க வந்து சாப்பிட்டுக்கோங்க, அவ்வளவுதானே தவிர இதுல பெரிய பெரிய விஷயம்னு எதுவுமே கிடையாது. நிறைய நியூ மாம்ஸ் வந்து தப்பான முடிவு எடுக்கிறாங்க. குழந்தைய வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ல ஏதாச்சும் பண்ணிடுறாங்க, இல்லை அவங்களே பண்ணிக்கிறாங்க, நிறைய நியூஸஸ் வருது. ஸோ ப்ளீஸ் நீங்க தான் வந்து நம்மளை தான் வந்து பார்த்துக்கணும். ஸோ வந்து முடிஞ்ச அளவு உங்களை நீங்களே மைண்டால வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. உடம்பு குண்டாகுதுன்னோ இல்லை ஹேர் ஃபால் ஆகுதுன்னோ அப்படிலாம் டிப்ரெஷன் எடுத்துக்காதீங்க. அந்த குழந்தைய பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சரி ஆயிடும். ஸோ
பக்கத்து வீட்டில் மிக்ஸி போட்டுட்டாங்க. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்சு இது வந்து நியூ மாம் அவர் வந்து மாம் டு பிக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப லொடன்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் Q&A பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வரப்போகுது. அதாவது என்னோட ப்ரெக்னென்சி டு சி செக்ஷன் வரை உள்ள வந்து Q&A வந்து கேட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் இந்த கமெண்ட்ஸுக்கு கீழே கேளுங்க. கண்டிப்பாக எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் நியூவாக எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.